சிபி, என்ன ஆனாலும் சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம போக மாட்டேன். ப்ளீஸ் சாம், வேண்டாம். தமிழ், நீ எதுக்கு இவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க? ஆமா ஆமா, கெஞ்சதான் செய்வான். ஏன்னா இப்ப அவ குடுமி என் கையில. சிபி, அவ பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. இவ யாருன்னு தெரியுமா? சாம், வேண்டாம் சாம். தமிழ், நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு அவளை தடுக்கிற? நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா? ஆமா, பெரிய தப்பு பண்ணிருக்கா. அவ உனக்கு துரோகம் பண்ணிருக்கா. உனக்கு மட்டும் இல்ல, அவளை மலை மாதிரி நம்பியிருந்தாங்களே ஜனா அம்மா, அவங்களுக்கும் இவ துரோகம் பண்ணிருக்கா. இந்த குடும்பத்துக்கே இவ துரோகம் பண்ணிருக்கா. சாம், தமிழ் அப்படிலாம் பண்ண மாட்டா. பண்ணுவா சிபி, பண்ணிருக்கா. அவ யாருன்னு தெரியுமா? அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா? தெரியுமே. ஐயோ, நீ நினைக்கிறது இல்ல. அவங்க அம்மா தான் உன்னோட அத்தை, சொந்த அத்தை. அம்மா அத்தைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் ஜனா அம்மாவோட மகளோட பொண்ணு. உங்க அப்பாவோட சொந்த தங்கச்சி அவங்கதான். உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனாங்களே, அந்த ஜெயராணியோட பொண்ணு இவ. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு நல்லது பண்ணிருக்கேன், என்ன பிடிச்சு வெளியே தள்ளிட்டு இருக்க? சாம், இது என் குடும்ப விஷயம். இதுல நீ தலையிட தேவையில்லை. இங்க இருந்து அப்படியே போயிடு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சிபி, நான் என்ன சொல்ல? சாம், இதுல நீ இன்வால்வ் ஆன அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால சும்மா வர்ற. போயிடு. சிபி, போ. அவன் யாருக்கு யார் அத்தை? இவங்கள என் வாயால அத்தனை கூப்பிடணுமா? சிபி, அம்மு உனக்கு இன்னொரு தாயா இருந்தவிடா. நாங்க வளர்த்ததை விட உங்க அத்தை உன்னை வளர்த்ததான்ப்பா அதிகம். உங்க அத்தை கிட்ட நீ இருக்கும்போது எங்கிட்ட கூட வரமாட்ட. அதையெல்லாம் மறந்துட்டியா? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சிபி. என் தங்கச்சி அம்மு தப்பே செய்யாதவப்பா. எல்லாருமே அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். சிபி தம்பி, பேசாதீங்க. அப்பா, இவங்க பொய் சொல்லுவாங்க. மத்தவங்களை திட்டம் போட்டு ஏமாத்துவாங்க. இதோ இவங்க பொண்ணு அவங்களுக்கு மேல இருக்கா. சிபி, என்னப்பா பேசுற? அப்பா, நீங்க கோமல எந்திரிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுப்பா. இங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆனா அதோட பாதிப்பை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்கப்பா. அப்பா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ஜானுவை மீட் பண்ணது, அவங்க கிட்ட நல்லவனு பேர் வாங்கினது, உங்க மனசுல இடம் பிடிச்சது, என்ன லவ் பண்ணதா சொன்னது, ஏன் என்ன கல்யாணம் பண்ணது, இது எல்லாமே இவளோட பிளான் தான்ப்பா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்ன ஏமாத்தி தாலி கட்ட வச்சவ இவ கூட என்னால வாழவே முடியாது. சிபி, தெரியாம தான் கேக்குறேன். ஏமாத்தனான்னு சொல்றிய? அவ ஏமாத்தி என்னடா சாய்ச்சா? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருக்கலா? தமிழ் இந்த வீட்டுக்கு வந்ததுல இந்த குடும்பம் குடிமொழி போச்சா? சொல்லு, ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லு. தமிழால இந்த குடும்பத்துல ஒரு கடுகளவு கெட்டது நடந்திருக்கான்னு சொல்லு. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். என்னமா வர்றதுக்கு முன்னால இந்த குடும்பம் அப்படியே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்த மாதிரியும், அவ வந்துதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சிபி, தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது குடும்பமாவே மாறி இருக்கு. இதோ ஓ முன்னால நான் உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது தமிழால தான்.
ஏதாவது பண்ணி வாழ்க்கையில முன்னேறுங்கிற ஏக்கம் கனவு இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா கை குழந்தையா தங்கச்சியையும் என்னையும் வச்சுக்கிட்டு போராடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க விட்டு கொடுக்கல. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் எங்களை பாத்துக்கிறதுன்னு ரெட்ட வாழ்க்கையா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமா உழைக்கிற பொண்ணுங்க பிள்ளைங்களை பாத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சியை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் இட்லி விற்கிறதுக்கு போவாங்க. நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. எந்த இடத்துலயும் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க தாயோட அன்பை இழந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நானும் என் தங்கச்சியும் அம்மாவுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நைட்டு எங்க கூடயே தூங்கணும்னு ரொம்ப அடம் பிடிப்போம். ஆனா எங்க அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும். எங்களுக்கு பக்கத்திலே இருந்து எங்களுக்கு கதை சொல்லி எங்களை தூங்க வச்சுட்டு நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் எழுந்து அடுத்த நாளைக்கான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து படுப்பாங்க. அவங்க எப்ப தூங்குறாங்க எப்ப எந்திரிக்கிறாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த உழைப்போட அடையாளமா தான் இன்னைக்கு இந்த கம்பெனி வளர்ந்து நிக்குது. நானும் உங்க முன்னாடி நிக்கிறேன். அம்மா, நீங்க தாம்மா என் வாழ்க்கையில ஒரே ஹீரோ. என்னால என் அப்பா சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா துரோகத்தையும் பொய்யையும் மன்னிக்க முடியாது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன், நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. சிபி சார், மன்னிச்சிருங்க சிபி சார். நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல சிபி சார். நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்லை சிபி சார். நான் பல முறை உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு காரணத்தால சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ஏய், நடிக்காத நடிக்காத தமிழ். உன் பேச்சு கேட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். திரும்பவும் ஏமாற நான் தயாரா இல்ல. அம்மா, நீ அத்தை பொண்ணுன்ற விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? ஜானு உன் பாட்டின்னு உனக்கு எப்ப தெரியும்? அது தெரியும். தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்குள்ள வந்த? இல்ல சிபி சார். நீ தெரிஞ்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஜானுவை ஏமாத்தி என் குடும்பத்தை ஏமாத்தி கடைசியில லைஃப்ல விளையாண்டுருக்கல. இத பார், உன்னை இந்த வீட்டுல யாரு மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்.